இவங்க மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர்கள் அண்ணா அவர்கள். எளிமைதான் வலிமை என்பதை நிலைநிறுத்தியவர்கள் காந்தியடிகள், பிறகு பிரதமர் காமராஜ் அவர்கள். பிறகு அவர் வழியாக வந்த வழி வேறாக இருக்கலாம், தேசிய வழியாக இல்லாமல் திராவிட வழியாக இருக்கலாம். ஆனால் அப்படி வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே, ஒருங்கிணைந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே எளிய குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த வகையிலே உலகெங்கும் பாராட்ட வண்ணம் தன்னுடைய பேச்சாற்றலால், தன் செயலாற்றலால், தன் அணுகுமுறையால், தன்னுடைய அணைக்கும் தன்மையால் அறியப்பட்டவர் அண்ணா அவர்கள். இங்கே சென்ற வாரம் நம்முடைய பார்வையாளர்கள் வந்தபோது இங்கே பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. பக்கத்தில் இருக்கிற கல்யாணம், பக்கத்தில் இருக்கிற திருக்கோயில்கள் எல்லாம் திரைப்பட பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மிக்ஸ் செய்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் நடுவே நீங்கள் எப்படி பாடம் எடுத்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் ஒரு நாள் நிகழும், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று நம்முடைய பேராதபுர மக்கள் தக்க வகையிலே அதற்கு பதில் சொன்னார்கள். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். அண்ணா அவர்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். அப்படியே தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூலகம் கன்னிமரா நூலகம், எழும்பூரில் இருக்கின்ற கன்னிமரா நூலகம். அந்த நூலகத்திலே அவர்கள் உட்கார்ந்த வண்ணம் படித்துக் கொண்டிருப்பார்கள். மறந்தாவிலே அல்லது இப்போது இருக்கின்ற போது அப்போதெல்லாம் குளிர்பதம் செய்யப்படவில்லை, சாதாரணமான கட்டிடமாக புராண கட்டடமாக இருக்கக்கூடிய கன்னிமரா நூலகத்திலே அவர்கள் படிக்கின்ற போது ஆண்டு படித்துக் கொண்டிருப்பார்களாம்.